இன்னைக்கு நம்ம மைக்ரோவேவ்ல எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ, பொடி பண்ணுறதுக்கு தனியா 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 4-5 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்ட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், கொஞ்சம் புளி, கொஞ்சம் ஆயில். முதல்ல வறுத்துக்கலாம். இது கடலைப்பருப்பு, தனியா, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய். இது எண்ணெய் விடாமல் வறுக்கணும். வறுத்து பொடி பண்ணிக்கணும். இது பொடி பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட், கொஞ்சம் புளி பேஸ்ட். மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, சும்மா இந்த பிரெட் க்ரம்ஸ் மாதிரி ரவை மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஸ்டஃப் பண்ணி ஒரு மைக்ரோவேவ் ப்ரூஃப் பவுலில் போடுங்க. இப்போ ஸ்டஃப் பண்ணியாச்சு. பாக்கி இருக்கிற மசாலா அது மேலே தூவிடுங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். ஸ்டஃப் பண்ணின கத்திரிக்காயில் கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. கீழே தனியாக வேண்டாம் இதுக்கு. மைக்ரோவேவில் சமையல் பண்ணறச்ச எண்ணெய் குவார்ட்டர் தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த இடத்துல 1/2 கப்பு எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ இதில் 2 டேபிள் ஸ்பூனில் சரியாயிடும். நீங்கள் இதே கத்திரிக்காய் நம்ம கேஸில் பண்ணணுன்னா ஒரு கிட்டத்தட்ட 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றி பண்ணணும். இப்போ இந்த தேங்காய் திருவலை மேலே போட்டுடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது ஒரு பிளேட் எடுத்து மூடிடுங்க. ஃபுல் பவரில் முதல்ல ஒரு 4 நிமிஷம் குக் பண்ணணும். ஃபுல் பவரில் 4 மினிட்ஸ். நம்ம மைக்ரோவேவில் எந்த கறிகாய் வேணால் குக் பண்ணறச்ச அதை மூடி தான் குக் பண்ணணும். இந்த நம்ம கேரட், பீன்ஸ் எல்லாம் மைக்ரோவேவில் வேக வைக்கணுன்னா ஒரு 1/4 கிலோ கட் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தண்ணி போட்டு அதை மூடி குக் பண்ணணும். 4 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ கத்திரிக்காய் எடுத்துடலாம். கத்திரிக்காய் வெந்து எடுத்து இது கொஞ்சம் கிறிஸ்பாக வேணும்னா இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ மூடி இல்லாமல் திறந்து வைக்கணும். ரெண்டாவது தடவை வைக்கும்போது அந்த கவரை எடுத்துடுங்க, தட்டை எடுத்துடுங்க. இது பவர் 70, ஃபுல் பவர் இல்லாமல் மீடியம் பவரில் ஒரு 4 இல்லாட்ட 5 நிமிஷம் வச்சு எடுக்கணும். எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய தேவையான பொருட்கள்: கத்தரிக்காய் 1/4 கிலோ, புளி விழுது 1 தேக்கரண்டி, தேங்காய் துருவல் 2 மேஜை கரண்டி, காய்ந்த மிளகாய் 8, கருவேப்பிலை சிறிதளவு, கடலைப்பருப்பு 2 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 2 தேக்கரண்டி, மல்லி 1 மேஜை கரண்டி,
எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. எண்ணெய் கத்தரிக்காய் செய்முறை: கடலைப்பருப்பு, தனியா, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய் ஆகியவற்றை லேசாக வறுத்து நன்றாக அரைத்துக் கொள்ளவும். அதனுடன் உப்பு, புளி விழுது சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு கத்தரிக்காயை 4ஆக நறுக்கி அதனுள் பொடித்த கலவை, சிறிதளவு எண்ணெய் இரண்டையும் சேர்க்கவும். பிறகு அதன் மேல் தேங்காய் துருவல் தூவி சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து மைக்ரோவேவில் 4 நிமிடம் வைத்து பிறகு சூடாக பரிமாறவும். எண்ணெய் கத்தரிக்காய் தயார்.